டேலண்ட் இல்லாதவன் கூட ஜெயிச்சிடலாம், ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லாதவன் நீண்ட நாள் நிலைக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் மோட்டிவேஷன் வரும். ஒரு நாள் ஃபுல் ஃபயராக ஒர்க் பண்ணுவோம், அடுத்த நாள் டயர்டாயிருவோம், அதுக்கடுத்த நாள் லேசி ஆயிடுவோம், அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாங்கிற மோடுக்கு வந்துடுவோம். ஆனால் வாழ்க்கையை மாற்ற போகிறது மோட்டிவேஷன் இல்லை, கன்சிஸ்டன்சி. ஜிம் போகிறவனை பாரு, ஒரு நாள் 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறவன் ஃபிட் ஆக மாட்டான். ஆனால் தினமும் 45 நிமிஷம் போகிறவன் தான் பாடியை பில்டு பண்ணுவான். யூடியூப்பும் அதே தான். ஒரே ஒரு வைரல் வீடியோ வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறவன் தான் ஆடியன்ஸ் மைண்டில் ஸ்டே ஆவான். பல பேர் ஆரம்பிப்பாங்க, சில வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, வியூஸ் குறைஞ்சாலோ லைக்ஸ் வரலைனாலோ சப்போர்ட் இல்லைனாலோ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் கண்டினியூ பண்ணுறாங்க. சைலண்ட்டாக டெய்லி சின்ன எஃபர்ட், சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், அந்த கன்சிஸ்டன்சி தான் ஒரு நாள் அவங்கள டாப்புக்கு கொண்டு போகும். நீ இன்னைக்கு செய்கிற ஸ்மால் எஃபர்ட் இப்போ யூஸ்லெஸ் மாதிரி தெரியலாம், ஆனால் இமேஜின் பண்ணிப்பார், ஒரு பைக் ரைடில் ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஸ்மாலாக தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து போனால் தான் டெஸ்டினேஷன் ரீச் ஆகும். லைஃப்பும் அதே தான். ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வேல்யூ குறைவு, ஆனால் 100 நாள் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ரியல் பவர் இருக்குது. கன்சிஸ்டன்சினா பெர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை, டயர்டானாலும் கொஞ்சம் மூவ் ஆகிறது, மூடு இல்லைனாலும் கொஞ்சம் ஷோ அப் ஆகிறது, யாரும் கை தட்டலைனாலும் கண்டினியூ பண்ணுறது, அதுதான் டிஃபிகல்ட். பல பேர் ரிசல்ட் வந்த பிறகு ஒர்க் பண்ணுவாங்க, வின்னர்ஸ் மட்டும்தான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே கண்டினியூ பண்ணுவாங்க. நீ மண்ணுக்குள்ளே ஒரு சீடு போட்ட மாதிரி, இன்னைக்கு ஒன்றும் இருக்காது, நாளைக்கும் ஒன்றும் இருக்காது, ஏன் அடுத்த வாரம் கூட ஒன்றும் இருக்காது. ஆனால் பூமிக்கு கீழே வேர் வளர ஆரம்பிச்சிருக்கும், ஒரு நாள் அது பெரிய மரம் ஆயிரும். அதுதான் கன்சிஸ்டன்சியோட எஃபெக்ட். சோஷியல் மீடியாவில் உள்ள ஃபைனல் சக்ஸஸ் மட்டும்தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம், ஆனால் அந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கிற போரிங்கான ரொட்டீன் யாரும் பார்க்க மாட்டோம். டெய்லி அப்லோட், டெய்லி ஃபெயிலியர், டெய்லி செல்ஃப் டவுட், ஆனால் ஸ்டில் கண்டினியூ பண்ணுறது. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. நீ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு அவசியம் இல்லை, ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஒரு நாள் மோட்டிவேஷன் இருக்கும், இல்லாமலும் இருக்கும், ஆனால் டிசிப்ளின் இருந்தால் நீ மூவ் ஆகிட்டே தான் இருப்ப. ஸோ இனிமே ஆரம்பிக்கிற விஷயத்த பாதியிலேயே விடாத. வியூஸ் இல்லைனாலும் கண்டினியூ பண்ணு, சப்போர்ட் இல்லைனாலும் கண்டினியூ பண்ணு, ஸ்லோ ப்ராக்ரஸாக இருந்தாலும் கண்டினியூ பண்ணு. ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் ரியல் கேம் சேஞ்சர். ஓவர் நைட் சக்ஸஸ்னு எதுவும் இல்லை, டெய்லி ரிப்பீட்டட் எஃபோர்ட் தான் சக்ஸஸ் கொண்டு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பரணி ரைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.